எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்க பேச போற வீடியோ நேத்துக்கே போட வேண்டியது. நேத்துக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்னால வீடியோ போட முடியல. என்னன்னா, லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோல வீடியோ கண்டென்ட்காக ஒன்னு கொண்டு வந்திருந்தோம். நம்ம கனி ஆதித்யாவுக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. இந்த லிங்க்ல போய் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் டைப் பண்ணி கொடுத்தா பேமெண்ட் வருது அந்த மாதிரி. சோ அது முழுக்க முழுக்க கண்டென்ட்காக மட்டும் தான் எடுக்கப்பட்டது. தேவையில்லாம நம்ம போன்ல வர எந்த லிங்கையும் கிளிக் பண்ணி எந்த பிரச்சனையிலயும் நம்ம மாட்டிக்க வேண்டாம். இது எல்லாமே கண்டிப்பா சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன். அந்த வீடியோக்கு கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அது எந்த லிங்க் அப்படின்னு. அவங்க கேட்கும்போது அந்த பெருசா தோணல. நேத்து காலையில ஸ்கூல் கிளம்பும் போது பக்கத்துல உள்ள ஒருத்தங்க வந்து கேட்டாங்க அந்த லிங்க் பத்தி. வீடியோக்காக தப்பான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு மனசுல தோணிட்டே இருந்து 2 நாள் முன்னாடி ஒரு மேம் என்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. இது அவங்க பொண்ணு பண்ணது. ஒரு லிங்க் குள்ளாடி போய் 1300 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கா. வீட்டுல சொன்னதுக்கு அப்புறமா கேட்கவே இல்லாம பண்ணிட்டா. லீவ்ல சும்மா தானே இருக்கும், அந்த டைம்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்னு அவன் நல்ல எண்ணத்துல தான் ட்ரை பண்ணிருக்கா. பே பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியலையாம். சோ போன்ல வர எந்த லிங்கையுமே கிளிக் பண்ணாதுங்க. அப்படியே போய் போய் நம்மளையே சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடும். தேவையில்லாத ஒரு லிங்க் நம்ம டச் பண்ணிட்டாலே நம்ம போன்ல இருக்க எல்லா விஷயங்களும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடும். எதுவுமே வேண்டாம், வாட்ஸ்அப்ல இருக்க நம்மளோட போட்டோ டிபி மட்டுமே அவங்களுக்கு போதும். எந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ணி நம்மளே பிளாக்மெயில் பண்ணி இன்னமும் காசு வாங்குறதுக்கு தான் பாப்பாங்க. எதுக்காகவுமே நம்ம போன்ல வர தேவையில்லாத லிங்கை டச் பண்றதை அவாய்ட் பண்ணுவோம். பேங்க்ல இருந்து அனுப்புற மாதிரி கூட சில லிங்க் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, நமக்கு தெரியாததா இன்டர்நெட்ல அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்குமே தேவையில்லாம போகாதுங்க போகாதுங்க போகாதுங்க. அடுத்து என்னன்னா, ஆல்ரெடி இசியோட அட்மிஷன் டைம்ல ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கான். ஆர்டிஇ அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு நானும் அமிர்தா மேமும் பேசியிருப்போம். அது கண்டென்ட்காக பேசினது கிடையாது, நிஜமாவே யாருக்காவது யூஸ் ஆகட்டும் அந்த மாதிரி பேசினாதான். என்னன்னா நம்ம எல்லாருக்குமே நம்மளோட பிள்ளைய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஆசை கனவாவே போயிடும். அது கனவாவே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஆக்சுவலா இது என்னன்னா எல்கேஜி பிள்ளைங்களுக்கானது. நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கறது. மெட்ரிக் ஸ்கூல்ல ஒரு இயருக்கு ஒரு 30,000 25,000 20,000 ஏதோ சம்திங் இந்த மாதிரி வருதுன்னா இந்த ஸ்கீம்ல நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா புக் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். எல்கேஜிக்கு மட்டும் கிடையாது, எல்கேஜி டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கீமை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இதை அப்ளை பண்றதுக்கு உங்க பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த் 1/8/2020 இருந்து 31/7/2021 இதுக்குள்ளாடி இருக்கணும். ஒரு நாள் முன்னாடி பிறந்திருந்தாலும் ஒரு நாள் பின்னாடி பிறந்திருந்தாலும் இதை அப்ளை பண்ண முடியாது. ஏப்ரல் 22 இருந்து மே 25 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெப்சைட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதை பத்தின டீடைல் நீங்க எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட போறீங்களோ அந்த ஸ்கூல்ல கேட்டுக்கோங்க. இன்கம் 2 lakhsக்குள்ளாடி இருக்கணும். உங்க வீட்ல இருந்து ஸ்கூல் 1 கிலோமீட்டருக்குள்ளாடி தான் இருக்கணும். இது ரெண்டும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு உள்ளாடி இல்லைன்னா லாட்ல போடவே மாட்டாங்க. பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, இன்கம், கம்யூனிட்டி இது 4 மஸ்ட். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்பாங்க. ஒரு ஸ்கூல்ல எல்கேஜிக்கு இப்போ 100 அட்மிஷன் வந்திருக்கும். இதுல 25% ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 25 ஸ்டூடெண்ட்ஸை கவர்மெண்ட் சைட்ல ஆர்டிஇ ஸ்கீம் மூலமா படிக்க வைக்காங்க. அது என்ன 25% அப்படின்னா, இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்டிருக்காங்க. அதுல 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸ்கூலோட அட்மிஷனா 100 இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல 30 ஸ்டூடெண்ட்ஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எல்லாம் வந்து லாட் மூலமா செலக்ட் பண்ணுவாங்க. இது நிறைய வருஷமாவே இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. பே பண்ண முடியறவங்க முடியாதவங்களுக்கு விட்டு கொடுப்போம். ஏன்னா இது கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க நல்ல திட்டம். இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பா போகணும். ஒரு வீக்ல 5 வீடியோ கண்டிப்பா போட்டுருவோம். ஆனா இந்த வீக் ரொம்ப நாள் போட முடியல. காலையில போட்ட வீடியோ கூட 2 நாளா எடிட் பண்ணதான். ஒரு 5 டேஸா உடம்பு முடியாத ஒரு சிச்சுவேஷன். காலையில வீடியோ போட்டுட்டேன், பட் நாளைக்கு வீடியோ வராது. ஏன்னா சுத்தமா முடியல, அவ்வளோ தலைவலி. ஆனா கண்டிப்பா சண்டே வீடியோ வந்துடும். அடுத்த வாரத்துல இருந்து ஒரு வீக்குக்கு 5 வீடியோவாவது போடுற மாதிரி பாத்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டுக்கு மேல ஒரு ஐயா கோயில் இருக்கு. 10 நாள் திருவிழா நடக்குது. இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பக்கத்துல எல்லாம் பாக்ஸ் வச்சிருக்காங்க, பயங்கர சத்தம் வரும். ஏர் கூலர் எல்லாம் அடைச்சிட்டேன். அடைச்சதுக்கு அப்புறம் கூட லைட்டா ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. இததான் என்ன பண்ணணும்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலையில வீடியோ போட்டது கூட எடிட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். காட்டனை ஈரப்படுத்தி கண்ணுல வச்சு தான் எடிட் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ பெயின். ஏன்னா நான் ஜாப் போயிட்டு வரதுக்கு 7 மணி ஆகும். அடுத்த நாள் காலையில 7 மணி வரைக்கும் தான் டைம். என்னால ஒழுங்கா வீடியோ போட முடியல அப்படின்னு எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோங்க. ஆனா யார வச்சும் கம்பேர் பண்ணி பேசாதுங்க. என் சிச்சுவேஷன் எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாரும் போடுறாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு கேட்கும்போது
என்னால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு ஒரு வேலையில இருக்கிறது அவ்வளவு முக்கியம். வீட்டுக்குள்ளாடியே அடைஞ்சிருக்கும் போது ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. இதுவே வெளியே போய் 4 பேர் கூட பேசி சிரிச்சு நம்ம ஜாலியா இருக்கும்போது நம்ம ப்ராப்ளம் எல்லாம் மறந்துடும். எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். லாக்டவுன் பீரியட்லயே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்து, ஆனா மத்த சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கமெண்ட் பார்ப்போம்ல, அதை பார்த்து பயந்தே இந்த யூடியூப்குள்ளாடி நான் வரல. ஏதோ ரொம்ப ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விட்டு தான் இந்த யூடியூப்குள்ளாடி வந்திருக்கேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. டெய்லி என்னோட வீடியோலாம் ஐ லவ் யூ அக்கா அப்படின்னு எல்லாம் அனுப்பியிருப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். யூடியூப்குள்ளாடி வரும்போது நான் மனசுக்குள்ளாடி ஒரு விஷயத்த நினைச்சு சிரிச்சுட்டு தான் வந்தேன். எனக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வராது, இதுல என்ன போய் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு. இப்போ 7000 பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு கமெண்ட் வந்துச்சு, ஒழுங்கா இப்ப வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, நான் எப்ப வேணாலும் போடுவேன், நீ பாக்கணும்னா பாத்துக்கோ, அந்த மாதிரி நீங்க பண்றது இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கு கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாள் அது முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா, டே டைம்ல என்னால எதுக்குமே ரிப்ளை பண்ண முடியாது. செவ்வாய்க்கிழமை வீடியோ போட்டது ஒரு 10 மணிக்கு அப்லோட் பண்ணிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பிரைவேட்ல போட்டு 10 மணிக்கு பப்ளிக்னு மட்டும் தான் நான் கொடுத்தேன். அது வேற மாதிரி ஆக இருந்து காலையில 10 மணி 11 மணிக்கு போடுற வீடியோஸ் தான் வியூஸ் ரொம்பவே போகும். ஆனா நம்மளால அது முடியாது. கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல டெய்லி வீடியோ வரும். நிறைய விஷயங்கள் ஓப்பனா பேச முடியாது. ஐ ஹோப் என் சிச்சுவேஷன் நீங்க புரிஞ்சுப்பீங்க. சடனா எனக்கு வேண்டப்பட்ட 2 பேர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. என்ன நீ இந்த எண்ணெய் விலையை போட்டு இப்படி இழின்னு இழுத்துட்டு இருக்க, பாக்குறவங்க பாவம் இல்லையா, கொடுமையா படுத்திட்டு இருக்க அப்படின்னாங்க. இதை முடிச்சுட்டு அடுத்த கதையை ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னாங்க. அப்படி ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி இருக்குதா, இல்ல என்ன விலையே முடிச்சுட்டு வேற கதை ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிருங்க. ஏன்னா நான் இன்னும் அடுத்த கதை யோசிக்கல. இப்போதானே எங்க ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதனால அடுத்த கதை இன்னமும் யோசிக்கலாம். அப்படி உங்களுக்கு மாத்தனேன்னு தோணுனா இப்பவே சொல்லிருங்க. ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்க, சில விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணா நான் வந்து ஃபீல் பண்ணிருவேன். அந்த மாதிரி நினைச்சு நீங்க கதையில ஃபீல் பண்றத சொல்லாம விட்டுறாதுங்க. அப்புறம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். குமரி கார்ட்டூன் ஸ்லாங் இன்னைக்கு 7K வந்திருக்குன்னா அதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன்னா 10K வியூஸ் எனக்கு போகுது, அதுக்கு மேலேயும் போகுது. நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை தவிரையும் என் வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு வீடியோ போட முடியாம இருக்கிறது எனக்கும் வருத்தம் தான். இன்னைக்கு நைட் இருந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணா இன்னும் கூட்டிகிட்டே தான் இருக்கும். அதுக்கு பதிலா நாளைக்கு எடிட் பண்ணி சண்டே கன்ஃபார்மா வீடியோ போடுறேன். இன்னொன்னு ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இதுல 5 லவ் ஸ்டோரி வருது, இதுல அட்மினோட ஸ்டோரி எது அப்படின்னு. இதுல எதுவுமே அட்மினோட ஸ்டோரி கிடையாது, எல்லாமே கற்பனை தான். ஆனா ஒண்ணு, கையில் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யாராவது இருந்தீங்கன்னா உடனே வெளியே வந்துருங்க. லைஃப் லாங் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்க முடியாது. வேண்டாம் அப்படின்னு நினைச்சு இப்ப நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படி நீங்க திங்க் பண்ணா ஷூரா சொல்றேன், அடுத்த 50 வருஷம் நீங்க அவங்க கூடால இருந்து கஷ்டப்படுவீங்க. அவ்வளவுதான் லெந்தா பேசிட்டே நினைக்கிறேன். ஏதாவது வருத்தப்படுற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ.